இந்த பதிவு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு வந்து இந்த பதிவை கொண்டு போய் சேருங்க. சார், இங்கே வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்றவங்க, கை கால் வந்து புண்ணோடு இருக்கிறவங்க, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப முடியாமல் இருக்கிற முதியவர்கள், இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேர் வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கிறாங்க சார். இதுக்கு இது வரைக்கும் இந்த 80 வருடம் 100 வருடங்களாக எந்த ஒரு தீர்வுகளும் கிடையாது. அவங்கவுங்க சுயநலத்துக்காக ஒரு இல்லமும் ஒரு மனநலம் காப்பகமும் நடத்துகிறாங்களே தவிர இவங்கள மாதிரி ரெஸ்கியூ பண்ணி கொண்டு ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க முதல்ல தமிழ்நாட்டில் கவர்மெண்டோடைய முதியோர் இல்லம் மனநலம் காப்பகம் இருக்காங்கிறத தயவு செஞ்சு இந்த பதிவு மூலயமா சிஎம்கிட்டையும் இந்த மாற்றுத்திறனாளியோடைய அந்த அந்த அதிகாரிகள்கிட்டையும் கொண்டு போய் இதை கொண்டு போங்க. தமிழ்நாடு முழுக்க கொண்டு போங்க. ஏன்னா இந்த மாதிரியான முதியவர்களை வச்சு பராமரிக்கிறதுக்காக தான் மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் ஒரு பண்டு ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த பண்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களே வந்து அதை வந்து வாயில் போட்டுக்கிறாங்க. வாயில் போட்டுக்கிட்டு இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ரோட்லேயே தான் கிடக்கிறாங்களே தவிர இவங்களை யாரும் கொண்டு வச்சு பராமரிக்கிற மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு சரியான முதியோர் இல்லமும் மனநல காப்பகம் இங்கே இல்லை. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பஸ் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயணிகள் ஏறுற இடத்துல ஒரு 4-5 முதியவர்கள் அங்கேயே பாத்ரூம் போயிட்டு ஒன்றுக்கு போயிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோட துர்நாற்றத்தோடு இருக்காங்க. அங்கே போய் அந்த பயணிகள் ஏறி அந்த பஸ்ஸில் ஏறி போக முடியாத சூழ்நிலை, அங்கே துர்நாற்றங்கள் அதிகமாக வீசப்படுது. அது மட்டும் இல்லை, ரோட்டு வர பகுதிகளில் நிறைய பேர் இது மாதிரி இந்த குப்பையிலையும் சாக்கடையிலையும் இந்த மாதிரியான இடத்துலலாம் இவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்கள ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க இங்கே இடம் சரியான இடமும் கட்டிடமும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இல்லை. அதுக்கு வந்து சரியான தீர்வு ஏன்னா இந்த வீடியோ மூலமா தீர்வு ஆகணும். இந்த மாதிரி உள்ளவங்கள எங்கே வச்சு பராமரிப்பீங்க? எங்கே வச்சு பராமரி? ரோட்லேயே போட்டு வச்சிருவா. இவங்களாம் என்ன ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து ஆளாகி நான் சாக்கடையா? அதுக்காக எதுக்கு பண்டு ஒதுக்குறீங்க? அப்போ இந்த பண்டெல்லாம் யாருங்க வாங்கி கொள்ளையடிக்கிறா? இந்த வந்து இப்போ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்றவங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் வந்து ஒரு பண்டு ஒதுக்குறாங்கல்ல, அந்த பண்டெல்லாம் எங்கே போகுது? எங்கே சரியான முதியோர் இல்லம் இருக்கா? மனநலம் காப்பகம் இருக்கா? ஏதாவது ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்கா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இது மாதிரி மக்களுக்காக ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கா? பாதுகாத்து அவங்கள பராமரிக்கிறதுக்கான இடம் இருக்கா? அதுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேருங்க. இதுக்கு முன்னாடி வந்து இருந்தவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இனிமேல் வரவங்களாவது செய்யட்டுமே. இந்த மாதிரியான மக்களை ஒரு இடத்துல பராமரிக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டுமேங்க. ரோட்டோரத்தில் உணவு இல்லாமல் முதியவர்கள் இறந்து போயிடுறாங்க. போட்டுக்க ட்ரெஸ் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, அவங்க தங்கும் இடம் இல்லை. இதெல்லாம் நிறைய